Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தின்னலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்துக்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். கிராம மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் தாமதமாக ஆடி அசைந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம சபை கூட்டத்துக்கு வந்துள்ளார். இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான இடங்களை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்கிடவும் கோரியும் வட்டார வளர்ச்சி அலுவலரை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். இதையடுத்து கிராம சபை கூட்டம் மறுதேதி அறிவிப்பின்றி ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கண் துடைப்புக்காக கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செவ்வாய்க்கிழமை அன்று பல்லவன் ரயிலில் பயணித்த பயணியை டிக்கெட் பரிசோதகர் தாக்கும் வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து காரைக்குடி சென்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு பெட்டிகளில் டிக்கெட்டுகளை பரிசோதித்து வந்த டிக்கெட் பரிசோதகர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பயணியை வேகமாக தட்டி எழுப்பியுள்ளார். இதனால் பயணிக்கும் டிக்கெட் பரிசோதகருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த டிக்கெட் பரிசோதகர் பயணியை தாக்கியுள்ளார். இதுகுறித்து பயணி அளித்த புகாரின் பேரில் விழுப்புரம் ரயில்வே போலீசார் பெட்டியில் ஏறி விசாரித்தனர். அப்போது டிக்கெட் பரிசோதகர் பாலகிருஷ்ணன் பயணியிடம் இயல்பாக பேசியவாறே அங்கிருந்து தப்பிச் சென்றார். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்களில் டிக்கெட் பரிசோதகர்கள் பயணிகளிடம் கனிவுடன் நடந்து கொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஜெயங்கொண்டான் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடந்த இந்த கூட்டத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகமும் சேர்ந்து கொண்டு யாருக்கும் அழைப்பு இல்லாமல் கிராம சபை கூட்டத்தை நடத்தியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் பாதிப்படைவதாகவும் கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் கேட்கப்பட்டால் தரப்படுவதில்லை என்றும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர்.